உலகின் மிக முக்கிய நாடுகளில் ஒன்றான சீனாவில் இருக்கும் பாதிக்கும் மேற்பட்ட நகரங்கள் திடீரென மண்ணில் புதைய ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான காரணத்தை பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவிற்கு அடுத்து உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக சீனா உள்ளது. இருப்பினும் கடந்த சில காலமாகவே அங்கு பொருளாதார சிக்கல் நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதற்கிடையில் தான் தற்போது மற்றொரு தகவல் சீனா குறித்து வெளியாகியுள்ளது. அதாவது சீனாவில் உள்ள பல நகரங்கள் படிப்படியாக பூமியில் புதைந்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட சீன ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் இதனை கண்டறிந்துள்ளார்கள். இதனை ஆங்கிலத்தில் லேண்ட் சப்சிடன்ஸ் என்று அழைக்கிறார்கள். சீனாவின் முக்கிய நகரங்களில் கிட்டத்தட்ட பாதி நகரங்களில் இந்த பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. சீனாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடந்த சில தலைமுறைகளாகவே அங்கு நடந்த கட்டுமானங்கள் முக்கிய காரணமாக உள்ளது. ஆனால் இப்போது அந்த அதிகப்படியான கட்டுமானங்களே சீனாவுக்கு எதிராக திரும்பியுள்ளது. நகரம் இப்படி மெல்ல மெல்ல மண்ணுக்குள் புதைவது பல கோடி மக்களை ஆபத்தில் தள்ளும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். சீனாவில் உள்ள 82 நகரங்களில் இது தொடர்பாக ஆய்வாளர்கள் ஆய்வு செய்துள்ளார்கள். அதில் சுமார் 45% நகரங்கள் ஆண்டுக்கு 0.1 இன்ச் என்ற அளவில் மண்ணில் புதைகிறதாம். சில நகரங்கள் ஆண்டுக்கு 0.4 இன்ச் என்ற வேகத்திலும் மண்ணில் புதைவதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். இந்த வேகத்தில் நகரங்கள் மண்ணில் புதைவது பலவித பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும், குறிப்பாக நகரில் இருக்கும் உள்கட்டமைப்பை இது கடுமையாக பாதிக்கும் என்றும் கூறுகின்றார்கள். இப்படி நகரங்கள் மண்ணில் புதைவதற்கு சில முக்கிய காரணங்களை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். முதலில் நிலத்தடி நீரை ஓவராக உறிஞ்சி எடுப்பது. நகர்ப்புறங்களில் குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகள் தேவைக்காக அதிகப்படியான நிலத்தடி நீரை எடுக்கிறார்கள். இப்படி அதிக நிலத்தடி நீரை எடுப்பது நிலத்தடி நீர்மட்டத்தை மட்டும் பாதிக்காது, மாறாக நிலத்திற்கு அடியில் இருக்கும் மண் மிகவும் காய்ந்து பலவீனமாக மாறிவிடும் பிரச்சனையும் உள்ளது. அதே போல நகரங்களில் மேற்கொள்ளப்படும் அதிகப்படியான கட்டுமானமும் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. பெய்ஜிங் மற்றும் தியான்ஜின் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் நடக்கும் நகரமயமாக்கல் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இத்துடன் நிலத்தடி நீர் மட்டமும் குறைவது பாதிப்பை இன்னும் மோசமாக மாற்றுகிறதாம். மேலும் நிலத்தடி நீரை வரைமுறை இல்லாமல் எடுப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சீனாவின் இந்த ஆய்வு உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக உள்ளது. இப்போதே நாம் சூதாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்தியா உட்பட அனைத்து நாடுகளிலும் பேரழிவை தவிர்க்கவே முடியாது என்று எச்சரித்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.